எக்ஸலில் டெய்லி பேசிஸில் உங்களுக்கு 4-5 ஃபைல் வரும். அந்த ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வேறு ஒரு ஃபைலிருந்து லுக்அப் மூலயமா ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி டெய்லி பேசிஸில் இதை ரிப்பீட்டடாக பண்ணிகிட்ருக்கீங்களா? ரொம்ப போரிங்காக இருக்கா? இதை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன்ஸ் இல்லாமல் பவர் குரியில் ஒரு மெத்தட் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா? வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சிவா. இது பேஷன் ஃபார் எக்ஸல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் VLOOKUP, XLOOKUP இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பதிலாக டெய்லி பண்ணுற ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க்கை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு பவர் குரியில் ஒரு மெத்தட் இருக்குது. அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மெர்ஜ் query. அதோட பேசிக்ஸ் என்னன்றது இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஒரு எக்ஸல் ஃபைலில் உங்களுக்கு கன்சால்டேட் பண்ணி ஒரு இடத்துலேருந்து வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் அனலைஸ் பண்ணுறதுக்கான சஃபிஷியண்ட்டான இன்ஃபர்மேஷன் இல்லை. இந்த அனலைஸ் பண்ணணுன்னா இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு இருக்குன்னா, அந்த இன்ஃபர்மேஷன்லாம் எப்படி வந்து நம்ம VLOOKUP போடாமல் XLOOKUP போடாமல் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது பவர் குரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் மூலம் எப்படி உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு. உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒரு டேட்டா இருக்குது. இந்த டேட்டா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மந்த்லி பேசிஸில் இல்லை டெய்லி பேசிஸில் உங்களுக்கு வரும்னு வச்சுக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனாக இல்லை. உங்களுக்கு வந்து ஒரு அனலைசிஸ் பண்ணும்போது என்ன கேட்குறாங்கன்னா, இங்கே எம்ப்ளாயி கோடு மட்டும்தான் இருக்குது. ஆனால் அந்த கோடோட எம்ப்ளாயி நேம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். அதே மாதிரி அந்த எந்த எம்ப்ளாயி வந்து பார்த்திங்கன்னா எந்த சர்க்கிளில் உள்ள ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு நமக்கு தெரியணும். அதே மாதிரி இங்கே ப்ராடக்ட் இருக்குது, இன்றைக்கி கேட்டகரி வைஸ் அனலைஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு இடத்துல மாஸ்டர்ஸ் வந்து நம்ம வச்சுருப்போம் இல்லையா? எம்ப்ளாயி மாஸ்டர் ஒன்று இருக்கும், ப்ராடக்ட் மாஸ்டர்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2024 டார்கெட் இருக்குது, 2024 அச்சீவ்மெண்ட் இருக்குது. இது வந்து அந்த டார்கெட் அச்சீவ்மெண்ட் மட்டும்தான் இருக்கே தவிர, இப்போ க்ரோத் பெர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதே டேட்டாவோட இது 2023 என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சால் என்ன பெட்டராக பண்ணியிருக்காங்கன்ற நமக்கு தெரிய முடியும் இல்லையா? ஸோ அந்த டேட்டாவும் வந்து நம்ம உள்ளே இன்டர்பிரேட் பண்ணணும் அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான 3 டேபிள்ஸில் இல்லை ஃபைல்ஸில் இருக்குன்னா அதை எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நம்ம வந்து வெளியில் அவுட்புட்டாக கொண்டு வர்றதா வந்து பார்த்திங்கன்னா பவர் குரி மெத்தடில் நம்ம சொல்லுவோம். இதை வந்து ஒன் டைம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி நம்மளோட கொரியை வந்து செட் பண்ணிட்டீங்க, அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த முறையில் அதை ரெஃப்ரெஷ் பண்ணாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டேட்டா வந்து உள்ளே ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். இப்போது இந்த டேட்டாவை முதல்ல நம்ம வந்து பார்த்திங்கன்னா பவர் குரிக்குள்ளே கொண்டு போகலாம். இது கொண்டு போகிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் மாஸ்டர்ஸ் இதுக்கு தேவையோ அதை முதல்ல உள்ளே கொண்டு போயிட்டு கனெக்ஷன் ஒன்லியாக உள்ளே கொண்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறமா இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நமக்கு மாஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா, நமக்கு எம்ப்ளாயோடைய மாஸ்டர் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிள், நமக்கு தேவையான சர்க்கிளும் இருக்குது, எம்ப்ளாயி நேமும் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்டோட கேட்டகரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து டேபிளாக இருக்குது. இந்த டேபிளை வந்து நம்ம உள்ளே கொண்டு போகலான்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, டேட்டா கொடுங்க. டேட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் டேபிள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த டேபிள் டேட்டா டேரெக்டாக வந்து உள்ளே லோட் ஆகிரும். லோட் ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இங்கே க்ளோஸ் அண்ட் லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக க்ளோஸ் அண்ட் லோடுன்னு கொடுத்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு டேபிள் வந்து திரும்ப வந்து நம்மளுடைய ஷீட்டில், எக்ஸல் ஷீட்டில் வரும். நமக்கு இந்த டேபிள் வந்து ஏற்கனவே இருக்கிறதுனால இது நமக்கு லோடாக தேவையில்லை, கனெக்ஷனாக ரெஃபரன்ஸாக மட்டும் வச்சுக்கோங்கன்னு நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணோம்னா, இங்கே ரெண்டாவது ஆப்ஷன் க்ளோஸ் அண்ட் லோடுன்னு இருக்கு இல்லையா? இதை கிளிக் பண்ணுங்கள். க்ளோஸ் அண்ட் லோட் 2 ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் நம்ம கேட்கும். எந்த இடத்துல இந்த டேட்டாவை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நமக்கு இம்போர்ட் பண்ணிக்கணும், அதாவது டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நம்ம எங்கே பண்ணணும்னா டேபிளாக பண்ணணுமா, இல்லை பிவட் டேபிள் ரிப்போர்ட்டாக கொண்டு வரணுமா, இல்லை பிவட் சார்ட்டாக கொண்டு வரணுமா. இங்கே நமக்கு ஒன்லி கனெக்ஷன், கிரியேட் கனெக்ஷன் கொடுக்குறோம். கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்டில் ரேஞ்ச் இதெல்லாம் செலக்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா நம்ம விரும்பின கனெக்ஷனாக செலக்ட் பண்ண போகிறோம் இல்லைங்களா? கொடுத்துட்டு நம்ம இங்கே ஓகே கொடுத்துடலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ரெண்டாவது டேபிளையும் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் டேட்டாக்குள்ளே ஃப்ரம் ரேஞ்ச் டேபிள் ஆர் ரேஞ்சுன்னு இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா திரும்பவும் அந்த டேபிளும் வந்து உள்ளே வந்து உங்களுக்கு ஃபீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி இதையும் வந்து கனெக்ஷனாக நம்ம கொடுத்துடலாம். க்ளோஸ் அண்ட் லோட் 2ன்னு கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி கிரியேட் கனெக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இதை கொடுத்துடலாம். இப்போது நீங்கள் இங்கே ஆட் ஆக என்ன ஆகும்னா, இங்கே கொரீஸ் அண்ட் கனெக்ஷனில் அந்த பர்டிகுலர் டேபிள்ஸ்லாம் உள்ளே வந்து ஆட் ஆகிட்டே வரும். நீங்கள் எக்ஸலில் நம்ம எத்தனை ஃபைல்ஸாக இருந்தாலும் எத்தனை ஷீட்ஸாக இருந்தாலும் கொரீஸ்குள்ளே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அது டேபிளாக தான் வந்து சேவ் ஆகிட்டே வரும். ஓகேங்களா? அதாவது இந்த டேபிள்லேருந்து இந்த டேபிளுக்கு ரெஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு ஷீட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிளாக தான் நமக்கு சேவ் ஆகும். ஓகேங்களா? இப்போ நமக்கு ரெண்டுமே டேபிள் ஃபார்மேட்லேயே இருக்குது, அதை நம்ம உள்ளே கொண்டு வந்துட்டோம். இப்போ நமக்கு இன்னொரு ஃபைல் 2023 ஃபைல் உள்ளே கொண்டு வரணும்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஃபைல் வந்து நம்ம எங்கேயோ டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கலாம்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா, டேட்டாவில் போகிறீங்க, கெட் டேட்டா கொடுக்குறீங்க. கெட் டேட்டாவில் நமக்கு ஃப்ரம் ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம். கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் ஒர்க் புக்
நமக்கு டெஸ்க்டாப்பில் 2023யோட சேல்ஸ் டேட்டா வச்சுருக்கோம் ஓகேங்களா. இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு இம்போர்ட் அப்படின்னு கொடுத்துறீங்க. கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா இந்த டேட்டா இம்போர்ட் ஆகும் ஓகேங்களா. இதில் இம்போர்ட் ஆகணும். அதே மாதிரி நம்மளுடைய பவர் குரி விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஷீட்டாக எக்ஸலாக வந்து அப்லோட் பண்ணும்போது, அதாவது ஒர்க் புக்காக அப்லோட் பண்ணும்போது என்ன ஆகும்னா டெம்ப்ளேட் சாம்பிள் டெம்ப்ளேட் கரெக்டாக இருக்கான்றது நமக்கு இந்த மாதிரி காமிக்கும் ஓகேங்களா. நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே வந்து லோடுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா லோட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உள்ளே வந்து ஏதாவது நம்ம வந்து டைப் வந்து அதோடைய டேட்டா டைப் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டர் அதாவது ஃபீல்டோடைய நேம் மாற்ற வேண்டியிருக்கும். அதெல்லாம் மாற்றலாம். இப்போ இங்கே எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதோடைய ஃபீல்ட் நேமை வந்து நமக்கு எடுத்துக்கல ஓகேங்களா. காலம் 1 காலம் 2 தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணலான்னா இந்த பர்டிகுலர் ஃபஸ்ட் ரோ இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ஹெட்டராக மாற்றணும். அப்போ என்ன பண்ணலான்னா யூஸ் இந்த இடத்துல பாருங்கள் ஹோமில் யூஸ் ஃபஸ்ட் ரோ ஆஸ் ஹெட்டர் அப்படின்ட்டு நமக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபார்மோடைய செக்ஷனில் இருக்குது ஓகேங்களா. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா நமக்கு இங்கே ஃபஸ்ட் ரோவில் இருந்தது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டராக வந்து ப்ரொமோட் ஆகிடுச்சு ஓகேங்களா. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து ரெக்கார்ட் ஆகிட்டே வருது. ப்ரமோட் ஹெட்டர்ஸ் அப்படின்னு ஆயிருக்குன்னா முன்னாடி அந்த ஃபஸ்ட்டு ரோவில் இருந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஹெட்டராக வந்து ப்ரமோட் ஆயிடுச்சு ஓகேங்களா. இப்போ இதுக்கு வந்து நம்ம ரீநேம் பண்ணால் பண்ணிக்கலாம். அந்த டேபிள் இந்த இடத்துலையும் ரீநேம் பண்ணலாம், இங்கே ப்ராப்பர்ட்டிஸ்லையும் ரீநேம் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 2023 அப்படின்னு கொடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பண்ண மாறிடுச்சிங்களா. இப்போ இதையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா கனெக்ஷன் ஒன்லியாகவே கொடுத்துடலாம். ஏன்னா இந்த டேட்டா பேஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு, ஏன்னா இது மாற போகிறது கிடையாது கரெக்டுங்களா. இதை வந்து கனெக்ஷன் ஒன்லியாக கொடுத்தோம்னா நம்ம இதிலேருந்து ரெஃபர் பண்ணிவிட்டு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக டேட்டா கொடுக்குற மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம க்ளோஸ் அண்ட் லோடு கொடுத்து திரும்பவும் பழையபடி வெறுமனே க்ளோஸ் அண்ட் லோடு கொடுக்காம க்ளோஸ் அண்ட் லோட் டூன்னு கொடுத்து கனெக்ஷன் ஒன்லியாக இதையும் கொடுத்துடலாம் ஓகேங்களா. இப்போ இங்கேயும் வந்து இது கனெக்ஷன் ஒன்லியாக கொடுத்து க்ளோஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபைனலாக நம்ம அவுட்புட் வரக்கூடிய டேபிளுக்கு வந்துட்டோம். அப்போது 2 டேபிளை உள்ளே இம்போர்ட் பண்ணிட்டோம், அதே மாதிரி ஒரு எக்ஸல் ஒர்க் புக்கை இம்போர்ட் பண்ணிட்டோம். இந்த 3 விஷயத்தையும் வந்து இந்த ஃபைலுக்குள்ளே கொண்டு வர போகிறோம் ஓகேங்களா. இதை நார்மலாக வீலுக்கப் போட்டிங்கன்னா 3 முறை வீலுக்கப் போட வேண்டியிருக்கும். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி பேசிஸில் இதே விஷயத்தை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா போரிங்காக இருக்கும் இல்லையா. அதுக்காக தான் நம்ம பவர் குரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஒரு முறை நீங்கள் அந்த கரெக்டாக அந்த யூசர் இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணி நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த முறையிலேருந்து ரெஃப்ரெஷ் மட்டும் கொடுத்தா போதும் எல்லா சேஞ்சஸுமே அடாப்ட் ஆகிடும் ஓகேங்களா. இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைலையும் நம்ம வந்து உள்ளே இம்போர்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. இங்கே டேட்டாவில் ஃப்ரம் டேபிள் ரேஞ்ச் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். கொடுத்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேபிளாக இல்லை, இது வந்து எக்ஸல் ஃபைலாக இருக்குது ஓகேங்களா. எக்ஸல் நார்மல் ரேஞ்சாக இருக்குது, எக்ஸல் ஃபைல்ன்ற விட நார்மல் ரேஞ்சாக இருக்குது. அப்போ நார்மல் ரேஞ்சை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா டேபிளாக தான் இம்போர்ட் பண்ணிக்கணும். இங்கே நம்ம என்ன கொடுக்குறோம்னா மை டேபிள் ஹேஸ் ஹெட்டர், இங்கே இருக்கிற ஹெட்டரையே நீங்கள் எடுத்துக்கோங்க நம்ம சொல்லிடுறோம் ஓகேங்களா. இப்போ கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும்னா அது வந்து பழையபடி வந்து அங்கே வந்து டேபிளாக இம்போர்ட் ஆகும். இப்போ இந்த டேபிளுக்கு ஒரு நேம் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த டேபிள் வந்து பார்த்திங்கன்னா 2024 அப்படின்னு நம்ம வந்து இந்த நேம் வச்சுக்கிறோம். இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதுன்னு சொன்னோம். நமக்கு எம்ப்ளாயி சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்லாம் உள்ளே கொண்டு வரணும். அதாவது என்னென்னா எம்ப்ளாயி மாஸ்டருக்குள்ளே நமக்கு சர்க்கிள் இருக்குது, நேம் இருக்குது, இது ரெண்டுமே இந்த இடத்துல உள்ளே வரணும் ஓகேங்களா. அதே மாதிரி என்ன சொல்லியிருக்கோம்னா 2023 இன்ஃபர்மேஷனும் அதாவது 2023 அச்சீவ்மெண்ட்டும் நமக்கு இங்கே உள்ளே வரணும். இந்த 3 விஷயமும் வந்து இந்த இடத்துல வரணும். அதே மாதிரி என்ன சொல்லியிருக்கோம்னா ப்ராடக்ட் வந்து இருக்குது, ஆனால் அந்த ப்ராடக்ட் என்ன கேட்டகரின்னு தெரியல ஓகேங்களா. இப்போது இது எல்லாமே உள்ளே கொண்டு வர போகிறோம் ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ராடக்டோடைய இல்லை எம்ப்ளாயோடைய இன்ஃபர்மேஷன் வந்து உள்ளே கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்க. எம்ப்ளாயி வந்து இதை செலக்ட் பண்ணிக்கிட்டுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஹோம் டேப் இருக்கு இல்லையா, ஹோம் டேபுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே கம்பைன் ஒரு செக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த செக்ஷனுக்குள்ளே வந்து மெர்ஜ் கொரீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஓகேங்களா. இப்போ நீங்கள் மெர்ஜ் கொரீஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நமக்கு மெர்ஜோடைய விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் நம்ம எதை பேஸ் பண்ணி வந்து மெர்ஜ் பண்ண போகிறோம், எம்ப்ளாயி கூடி, அதாவது வீலுக்கப்பில் எப்படியோ வந்து ரெண்டுத்துக்கும் காமனான இன்ஃபர்மேஷனை வச்சு தான் நம்ம லுக்கு போட முடியல, அதே மாதிரி இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா காமனான இன்ஃபர்மேஷன் தான் வந்து லுக்கு போட முடியும். ஆனால் ஒன்றே ஒரு விஷயம் என்னென்னா நமக்கு டேபிளோடைய நேம் வந்து அதாவது அந்த பர்டிகுலர் ஃபீல்ட் நேம் இருக்குல்ல அதெல்லாம் காமனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஓகேங்களா. உள்ளே இருக்கிற இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் போதும், டேபிள் நேம் காமனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம ரெஃபரன்ஸ் வந்து நம்ம இங்கே கொடுத்துருவோம். இங்கே என்ன பண்ணுறோம், எம்ப்ளாயி கூட செலக்ட் பண்ணிக்கிறீங்க ஓகேங்களா. இந்த பர்டிகுலர் எம்ப்ளாயி கூட செலக்ட் பண்ணிக்கிறீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வரீங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எந்த ஷீட்டுக்கு வந்து நம்ம வந்து எந்த ரெஃபரன்ஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து எம்ப்ளாயி மாஸ்டர்லேருந்து எடுக்க போகிறோம், அதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இதுக்கான காமன் இன்ஃபர்மேஷன்னா இங்கேயும் எம்ப்ளாயி கோடு தான் இருக்குது ஓகேங்களா. இப்போ ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணும்போது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் வந்துடுது,
1428 ஓகேங்களா. 1428 வந்து நமக்கு எதில் இருக்குன்னா இந்த 2024 டேட்டா பேஸில் நமக்கு மொத்தம் வந்து 1428 லைன்ஸ் இருக்குது. அந்த 1428 லைன் ஐட்டத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டேட்டா மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னு காமிக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்கே எம்ப்ளாயி இருக்கிற எல்லா எம்ப்ளாயி கோடுக்குமே வந்து இங்கே எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் வந்து இருக்குதுன்னு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ இது வந்து எல்லா நேரத்தும் இந்த மாதிரி அமையாது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாத்துக்குமே டேட்டா இருக்கிறதுனால நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு ஓகேங்களா. இப்போ நம்ம இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் அவுட்டர் மெத்தட்னு சொல்லுவோம். லெஃப்ட் அவுட்டர் மெத்தட்ன்றது என்ன அப்படின்னா லெஃப்ட்ன்றது ஃபஸ்ட்டு உள்ள டேபிள், ரைட்டுன்றது செகண்ட் உள்ள டேபிள் ஓகேங்களா. லெஃப்ட் டேபிளில் எனக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதையெல்லாம் அப்படியே இருக்கணும், அது மாறக்கூடாது ஓகேங்களா. ரைட் டேபிளில் இதுக்கு சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் என்னென்ன இருக்கோ அதை மட்டும் கொண்டு வந்து விட்டுருங்க. எப்படின்னா வீலுக்கப் போடும்போது வீலுக்கப்பில் எதெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் இல்லைனாலும் கூட அந்த ரோஸ்லாம் அப்படியே இருக்கும், எண்ணென்னு மட்டும் காமிக்கலையா. அதே மாதிரி இங்கே என்ன ஆகும்னா எதெல்லாம் மேட்ச் ஆகுதோ அதை மட்டும் லெஃப்ட்டுக்கு கொண்டு வந்துடும், மேட்ச் ஆகாத இன்ஃபர்மேஷனை அப்படியே பிளாங்காக விட்டுரும் ஓகேங்களா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் அவுட்டர் மெத்தட்னு சொல்லுவோம். ஜாயின் கைண்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெத்தட் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்டர் கிளாஸ் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம், ஒரு 30 minutes to 45 minutes கிளாஸாக பண்ணிக்கலாம். இது வந்து பேசிக்கான வந்து வீலுக்கப் பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஓகே கொடுக்குறோம். ஓகே கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம அந்த பர்டிகுலர் டேபிள் இருக்கு இல்லையா, அது வந்து இங்கேயும் வந்து டேபிளாக தான் வந்து உங்களுக்கு லோட் ஆகும். இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். எக்ஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும், அதாவது எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் வருது அப்படின்னா அங்கே இருக்கிற ஒரிஜினல் காலமுடைய நேமை வந்து ப்ரிஃபிக்ஸில் ஆட் பண்ணணுமான்னு கேட்குது. அதாவது என்ன அப்படின்னா இந்த டேபிளோட இது வந்து எம்ப்ளாயி மாஸ்டர் சர்க்கிள், எம்ப்ளாயி மாஸ்டர் எம்ப்ளாயி கோட், எம்ப்ளாயி மாஸ்டர் எம்ப்ளாயி நேம், இந்த மாதிரி வந்து ஒரு முறையும் வந்து அது காமிக்கணும். அது நமக்கு தேவை கிடையாது ஓகேங்களா. ஏன்னா நம்ம காமனான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம இக்னோர் பண்ணிடுறோம். அதாவது என்னென்னா இங்கே எம்ப்ளாயி கோடு ஏற்கனவே உள்ளே இருக்குது, அதனால நம்ம இது தேவையில்லைன்னு இக்னோர் பண்ணிடுறோம். இப்போ நமக்கு தேவையானது சர்க்கிள் எடுத்துக்கிறோம், எம்ப்ளாயி நேம் எடுத்துக்கிட்டு இங்கே யூஸ் ஒரிஜினல் காலம் ஆஸ் ப்ரிஃபிக்ஸ்ன்றதை நம்ம எடுத்து விட்டுடலாம், இது தேவை கிடையாது ஓகேங்களா. இப்போ ஓகே கொடுக்குறோம். கொடுத்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா இந்த சர்க்கிளும் சரி எம்ப்ளாயி நேமும் உள்ளே வந்துடுச்சு ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே வந்து இந்த ப்ராடக்டோடைய கேட்டகரி வேணும் இல்லையா, இந்த ப்ராடக்டோட கேட்டகரி வேணும். அப்போ என்ன பண்ணலாம்னா திரும்ப செலக்ட் பண்ணிக்கோங்க, மெர்ஜ் கொரீஸ் போங்க. செலக்ட் பண்ணாமே நீங்கள் மெர்ஜ் கொரீஸ் போயிட்டு அங்கேயும் உள்ளே செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ மெர்ஜ் கொரீஸ் கொடுக்குறீங்க. கொடுத்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபஸ்ட் டேபிள்லேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி எந்த டேபிள்லேருந்து நம்ம வந்து ப்ராடக்ட்டுக்கான இன்ஃபர்மேஷன் எடுக்க போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து ப்ராடக்ட்னு ஒரு டேபிள் இருக்குது. அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ராடக்டான கேட்டகரி எல்லாமே இருக்குது. இதை செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இதுக்கும் காமனான இன்ஃபர்மேஷன் என்ன ப்ராடக்ட், அதை நம்ம செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் பார்த்திங்கன்னா இங்கே 1428 என்ட்ரிஸ்க்கும் நமக்கு கேட்டகரி இங்கே மேப் ஆகுது. அதனால் வந்து இது மேட்ச் ஆயிடுச்சுன்னு சொல்கிறோம். இப்போது ஓகே கொடுக்குறோம். ஓகே கொடுத்திங்கன்னா அதே மாதிரி ப்ராடக்ட் வந்து இங்கே லோட் ஆகுது. இப்போ லோட் ஆகிறதுல என்ன பண்ணலாம்னா நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ராடக்ட் வேண்டியதில்லை, கேட்டகரி மட்டும்தான் தேவை. ஏன்னா ப்ராடக்ட்ன்றது ஏற்கனவே நமக்கு இங்கே ஒரு காலமில் இருக்குது. அப்போது அதை விட்டுடலாம் ஓகேங்களா. விட்டுட்டு இப்போ நம்ம கேட்டகரி மட்டும் இங்கே லோட் ஆகிடுச்சு. இப்போது ஃபைனலாக என்ன இன்ஃபர்மேஷன் நம்ம உள்ளே கொண்டு வரணும், 2023 டேட்டா இங்கே உள்ளே கொண்டு வரணும் இல்லைங்களா. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஃபைலை வந்து முதல்ல பார்த்துக்கோங்க. 2023 என்னென்ன இருக்குன்னா எம்ப்ளாயி வைஸ், மந்த் வைஸ், ப்ராடக்ட் வைஸ் 2023 சேல்ஸ் இருக்குது. அப்படின்னா 3 கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்ம வந்து 3 க்ரைட்டீரியாவை பேஸ் பண்ணி நம்ம வந்து லுக்கப் போட போகிறோம் ஓகேங்களா. இது பண்ணுறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இப்போ பாருங்கள் 2024 வாங்க, வந்துட்டு மெர்ஜ் கொரீஸ் கொடுங்க. ஏன் 2024 வரணும்னா இங்கே தான் நமக்கு அங்கேருந்து இன்ஃபர்மேஷன் இங்கே உள்ளே வரணும். அப்படின்னா அந்த டேபிளில் தான் நம்ம வந்து மெர்ஜ் கொரி பண்ணணும் ஓகேங்களா. இப்போ மெர்ஜ் கொரீஸ் கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போது இங்கே ஃபஸ்ட்டு டேபிளில் என்ன ஆர்டரில் க்ரைட்டீரியாவை செலக்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி செகண்ட் டேபிள்லையும் அதே ஆர்டரில் தான் நம்ம செலக்ட் பண்ணணும் ஓகேங்களா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எம்ப்ளாயி கோட செலக்ட் பண்ணுறோம். அப்புறம் கண்ட்ரோல் பிடிச்சிக்கோங்க. கண்ட்ரோல் பிடிச்சிட்டு அப்புறம் வந்து மந்த் செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அதே மாதிரி திரும்பவும் கண்ட்ரோல் பிடிச்சிட்டு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. மற்றது எதுவுமே வந்து நமக்கு காமனான இன்ஃபர்மேஷன் கிடையாது 2 டேபிள்லையும். அப்படின்னா என்னென்னா இந்த எம்ப்ளாயிக்கு இந்த மந்தில் இந்த ப்ராடக்ட்டுக்கு அந்த எவ்வளோ வந்து போன வருஷம் வந்து 2023 பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு தெரியணும் அப்படின்னு நம்ம கேட்குறாங்க ஓகேங்களா. அப்போது இப்போது இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் இங்கே 1 2 3 அப்படின்னு செலக்ட் ஆகிருக்குங்களா. அதே மாதிரி இப்போ 2023 போங்க. இதே மாதிரி 1 2 3 வரணும். ஃபஸ்ட்டு என்ன செலக்ட் பண்ணணும் அப்படின்னா
எம்ப்ளாயி கோடு செலக்ட் பண்ணணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன செலக்ட் பண்ணணும் அப்படின்னா மந்த்து செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ராடக்ட்டு செலக்ட் பண்ணணும் ஓகேங்களா. இந்த ஆர்டர் வந்து மாறக்கூடாது ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து select columns of the same type number text etc to continue அப்படின்னு வருது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இங்கே மந்த்து வந்து மந்த்தோ இல்லை எம்ப்ளாயி கோடோ இல்லை ப்ராடக்ட்டோ ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ஃபார்மேட்டில் இல்லை அப்படின்னு வருது ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி எரர் வருதுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே ஒரு டேபிளுமே வந்து பார்த்திங்கன்னா டேட்டா டைப் இருக்கு இல்லையா, அந்த டேட்டா டைப் காமனாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அங்கே வந்து டேட் எடுக்கணும்னா இங்கேயும் டேட் தான் இருக்கணும், அங்கே மந்த் எடுக்கணும்னா இங்கேயும் மந்த் தான் இருக்கணும் ஓகேங்களா. இப்போது நம்ம அது என்னென்னு மட்டும் கரெக்ட் பண்ணிவிட்டு அடுத்த கொரிக்குள்ளே வளரலாம். இப்போ பாருங்கள் இங்கே 2024 இந்த இடத்துல என்ன இருக்குன்னா மந்த் ஃபார்மேட்டில் இருக்குது கரெக்டுங்களா. இங்கே மந்த் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போது 2023 என்ன மாதிரி ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கேயும் மந்த் ஃபார்மேட்டில் இருக்குது ஓகேங்களா. இங்கே ப்ராடக்ட்டு என்னவா இருக்குன்னா டெக்ஸ்ட்டில் இருக்குது, இங்கே எம்ப்ளாயி கோடு என்னவா இருக்குன்னா டெக்ஸ்ட்டில் இருக்குது, இங்கே என்ன இருக்குன்னா எம்ப்ளாயி கோடு டெக்ஸ்ட்டில் இருக்குது, ப்ராடக்ட் டெக்ஸ்ட்டில் இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே 00 அப்படின்ட்டு இருக்குது, அதாவது மந்த் வந்து பார்த்திங்கன்னா வித் டைமோட இருக்குது ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணலான்னா இங்கே மந்த் வித் டைம் இருக்கிறத வெறுமனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மந்த்தாக மட்டும் மாற்றிடலாம் ஓகேங்களா. இப்போ இங்கே சேஞ்ச் டைப்புக்குள்ளே போயிட்டு மாறி இருக்குன்னு அர்த்தம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மந்த் வந்து டேட் டைம் அந்த மாதிரி வந்துருக்கு ஓகேங்களா. ஆனால் இங்கே வந்து 2023 வந்து பார்த்திங்கன்னா வெறுமனே டேட்டுன்னு இருக்குது ஓகேங்களா. அப்போ டேட்டா டைப்பு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாற்றிக்கிட்டோம்னா சரியாக போயிடும். இங்கே சேஞ்ச் டைப்புன்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் மாறி இருக்குது ஓகேங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே டேட்டு டைமுக்கு பதிலாக வெறுமனே டேட்டுன்னு மட்டும் மாற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு மாறிடுச்சிங்களா. அப்போது இந்த மாதிரி வந்து டேட்டா வந்து ப்ராம்ப்ட் ஆகும் போதே உங்களுக்கு வந்து டேட்டா டைப்பு மாற்றும் போதே வந்து நீங்கள் கரெக்டாக மாற்றிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது அதே மாதிரி மெர்ஜ் கொரிஸ்குள்ளே போகிறீங்க, போனதுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்சர்ட் பண்ணணுமான்னு கேட்குது. இங்கே வந்து இந்த இடத்துல தான் இன்சர்ட் பண்ணணும் இல்லையா, நம்ம வந்து லாஸ்ட் ஸ்டெப்பில் இருந்தால் இன்சர்ட் பண்ணணும் ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெர்ஜ் கொரிஸ் கொடுக்குறீங்க. மெர்ஜ் கொரிஸ் கொடுத்துட்டு வழக்கம் போல் நமக்கு எம்ப்ளாயி கோடு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறீங்க. அடுத்து என்ன பண்ணலாம்னா மந்த்தை செகண்டு செலக்ட் பண்ணுறீங்க. அடுத்து என்ன பண்ணலாம் ப்ராடக்ட்டை தேர்டு செலக்ட் பண்ணுறீங்க. இது எல்லாமே கண்ட்ரோல் பிடிச்சிட்டு ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் 2023 டேபிளுக்கு போகிறோம். திரும்பவும் இங்கே எம்ப்ளாயி கோடு செலக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மந்த்தை செலக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் செலெக்ஷன் 1428க்கு 1428 எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ சிம்பிளான விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேட்ச் பண்ணும்போது ரெண்டுத்தோடைய டேட்டா டைப்பும் ஒரே மாதிரி இருக்கணும், அவ்வளோதான் ஓகேங்களா. எரர்லேயே உங்களுக்கு கிளியராக காமிச்சிடும். இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். இதெல்லாமே ஒன் டைம் ஆக்டிவிட்டி மட்டும்தான். இப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் ஏற்கனவே இருக்கிறதெல்லாம் இக்னோர் பண்ணிடலாம் ஓகேங்களா. என்னென்னலாம் இருக்குது ஏற்கனவே எம்ப்ளாயி கோடு இருக்குது, மந்த்து இருக்குது, ப்ராடக்ட் இருக்குது, எனக்கு 2023 மட்டும் டேட்டா மட்டும் தேவை ஓகேங்களா. அவ்வளோதான் கொடுத்துட்றோமா. கொடுத்ததுக்கப்புறமா இப்போ இந்த மாதிரி நமக்கு வந்துருச்சு. இதை நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல எனக்கு சர்க்கிளும் எம்ப்ளாயி கோடும் எனக்கு முன்னாடி போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கே ட்ராக் பண்ணி இந்த இடத்துல முன்னாடி விட்டிங்கன்னா என்ன ஆகும்னா எம்ப்ளாயி கோடுக்குள்ளே முடிஞ்சிடும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரீஆர்டர்ட் காலம்னு வந்துடும். இப்போ நம்ம காலம் வந்து என்ன ஆர்டரில் இருக்கு பாருங்கள், சர்க்கிள், எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி கோடு. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே காமிக்கிறது எம் கோடு ஓகேங்களா. எம் கோடு கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி தான். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஈஸியாக நீங்கள் கற்றுக்கும் போது பேசிக்கான யூசர் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. இதில் சின்ன சின்ன ட்வீக்கிங் மட்டும் அங்கங்கே தேவைப்படுதுன்னா அதை பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்போ பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ஆயிருக்கு, நம்ம இங்கேருந்து ட்ராக் பண்ணும்போது இதை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கு ஓகேங்களா, வேறு எதுவுமே பண்ணலை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல நமக்கு 2023 1ன்னு இருக்கு இல்லையா, இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நேம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 2023 1ன்னு அதை கொடுத்துருக்கு. இதை ரீநேம் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல நமக்கு உள்ளே இம்போர்ட் பண்ணுறோம்ல, இம்போர்ட் பண்ணும்போதே எனக்கு இந்த மாதிரி எனக்கு தேவையில்லை 2023.1ன்னு தேவையில்லை, அது 2023 தான் காமிக்கணுன்றதை நீங்கள் இங்கேயே வந்து சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா நமக்கு அடுத்த ஸ்டெப்பு வரும்போதுமே வந்து அதே 2023 வந்துடும் ஓகேங்களா. அப்புறம் என்ன பண்ண போகிறோம் இந்த இடத்துலனா நமக்கு ரீஆர்டர் பண்ணியிருக்காங்க இல்லையா, ரீஆர்டர் பண்ணதில் நமக்கு இந்த ஆப்ஷன் வந்து இல்லை. ஏற்கனவே வந்து நம்ம அங்கே ரீநேம் பண்ணதுனால என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல 2023 ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இங்கேயும் வந்து சரி பண்ணிட்டோம். இங்கே என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கோ அது என்னென்னா ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் என்ன பேரில் இருக்கோ அதே தான் ரெஃபர் பண்ணோம் ஓகேங்களா. இப்போ நம்ம அதை சரி பண்ணதுக்கப்புறமா இங்கே கிளியராக ரீஆர்டர் வந்து காலம் வந்துருச்சுங்களா. இப்போது இந்த 2023 வந்து எனக்கு 2024 டார்கெட்டுக்கு முன்னாடி வரணும், இந்த இடத்துல வரணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே,
இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே 2023 நம்ம கட் பண்ணோம் இல்லையா, 2023 இங்கே நம்ம கொண்டு வந்துடலாம், பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இங்கே கம்மா வந்து ஆக்சுவலாக நமக்கு பின்னாடி தான் வரும், நம்ம தப்பாக வந்து காப்பி பண்ணிட்டோம் முன்னாடி இருந்து. ஓகேங்களா, நம்ம பின்னாடி கொண்டு வந்துடுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து கேட்டகரி இருக்கு இல்லையா, அந்த கேட்டகரியுமே எங்கே வரணும் அப்படின்னா நமக்கு ப்ராடக்ட்டுக்கு முன்னாடியோ இல்லை பின்னாடியோ வரணும்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதையும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற கம்மா நமக்கு தேவை கிடையாது, லாஸ்ட்டில் நமக்கு கம்மா தேவைப்படாது. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ராடக்ட்டுக்கு முன்னாடி இது கொண்டு வந்துடும், கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல ஒரு கம்மா கொடுத்துட்டிங்கன்னா இப்போ என்ன ஆயிரும்னா நமக்கு ரீஆர்டர் பண்ணது எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி மாறிடும். இப்போ பாருங்கள், சர்க்கிள் வந்துருச்சிங்களா, எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி கோடு வந்துருச்சிங்களா. இப்போ இதையுமே நம்ம ரீஆர்டர் பண்ணால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எனக்கு இப்படி வர வேண்டாம், எம்ப்ளாயி கோடு தான் எனக்கு ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி ஆர்டர் எல்லாமே உங்களுக்கு ஆயிருச்சு. இப்போது சர்க்கிள் ஃபஸ்ட்டு வந்துருச்சு, எம்ப்ளாயி கோட் செகண்ட் வந்துருச்சு, எம்ப்ளாயி நேம், மந்த், கேட்டகிரி, ப்ராடக்ட், 2023 சேல்ஸ் என்ன, 2024 டார்கெட் என்ன, அதோடைய அச்சீவ்மெண்ட் என்ன. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போது நம்ம க்ளோஸ் அண்ட் லோடு கொடுத்துறோம். இதை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா டேபிளாகவே நம்ம வந்து லோட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இது கேட்கும்போது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஷீட்டில் வந்து அது லோடு ஆயிரும். நமக்கு இங்கே பார்த்திங்கன்னா இதுக்கு ரீநேம் பண்ணிக்கலாம். என்ன பண்ணலான்னா 2024 ஃபைனல் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போது இதுக்கப்புறமா எந்த ஒரு சேஞ்சஸ் நம்ம டேட்டாக்குள்ளே இன்கார்பரேட் பண்ணாலும் கூட ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணால் போதும், இங்கே உள்ளே வந்து கரெக்டாக வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள், இப்போ இந்த மாஸ்டர் இருக்குது. ஓகேங்களா, இப்போ இந்த மாஸ்டரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு இங்கே வந்து பேக்ட் ஃபுட்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, பேக்ட் ஃபுட்ஸ்ன்னு இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து வெறுமனே ஃபுட்ஸ்ன்னு மாற்ற போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, பேக்ட் ஃபுட்ஸை வந்து ஃபுட்ஸ்ன்னு மாற்ற போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த இடத்துல வந்து கேட்டகரி எல்லாமே வந்து ஃபுட்ஸ்ன்னு மாறிடுச்சு. ஓகேங்களா, இப்போ மாறினதுக்கப்புறமா இந்த இடத்துல நம்ம ஃபைனல் டேட்டாவில் அதே மாதிரி ஃபுட்ஸ்ன்னு வரணும். ஓகேங்களா, ஒன்றுமே இல்லை, இதை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 2024 டேபிள் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல மேலே ரெஃப்ரெஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ஆகிரும். இங்கே டேபிள் டிசைனில் இங்கே ஒரு ரெஃப்ரெஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை கொடுத்தாலும் ஆகும். இங்கே ரைட் கிளிக் கொடுத்து ரெஃப்ரெஷ் கொடுத்தாலும் உங்களுக்கு ஆகும். ஓகேங்களா, இப்போ நம்ம ரைட் கிளிக் கொடுத்து ரெஃப்ரெஷ் கொடுத்துறோம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பேக்ட் ஃபுட்ஸ்ன்றது ஃபுட்ஸாக மாறிடுச்சு. ஓகேங்களா, இவ்வளோ சிம்பிளாக நீங்கள் இதுக்காக வந்து திரும்பவும் லுக்க போடணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா, இந்த மாதிரி மல்டிபிள் ஒர்க் புக்ஸ் வந்து நீங்கள் டெய்லி பேஸில் கொலேட் பண்ணுறீங்க, வீலுக்க போடுறீங்க அப்படின்னா அது தேவை கிடையாது. ஒரு முறை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் அந்த 2023 டேட்டா கொண்டு வந்தீங்க இல்லையா, அதை வந்து ஒரு இடத்துல வச்சுருந்து அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் அதை பண்ணலாம். 2024 டேட்டாவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோல்டரில் போட்டால் அங்கேருந்து இதை பிக் பண்ணி கொண்டு வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரியும் நீங்கள் பண்ணிடலாம். ஓகேங்களா, இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதில் வந்து புதுசாக ஏதாவது விஷயம் கற்றுட்டு இருந்துக்கீங்க, இல்லை இதில் வந்து இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வேணும், இதில் ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் நீங்கள் கமெண்ட்டில் போட்டிங்கன்னா ஸோ தட் வந்து நம்ம அதுக்கான ஒர்க்கும் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம கொண்டு வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் என்ன புதுசாக கற்றுக்கிட்டீங்களோ அதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பவர் கொரியில் நம்ம ஏற்கனவே வந்து மல்டிபிள் ஒர்க் புக்ஸை கன்சால்டேட் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட்டான ஒரு சினாரியோ வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அதுக்கான வீடியோ நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பவர் கொரியில் வந்து பார்த்தீங்கன்னா அன்பிவட் பண்ணுறதுக்கான இன்னொரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அதுக்கான வீடியோ இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பாருங்கள். நன்றி. அதை தினம் நினைத்தால் நெஞ்சம்